வணக்கம். மேகதாது விவகாரம், விசை, அலட்சியம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேகதாது அணை விவகாரத்தில் டெல்டா மாவட்டங்களில் விசை அரசுக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள், போராட்டங்கள் புயலை கிளப்பியிருக்கு. டெல்லி சென்ற முதலமைச்சர் விசை இது சம்பந்தமாக பிரதமர்கிட்ட சந்தித்து பேசவோ, காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசவோ இல்லை. கர்நாடக மாநிலம் கனகபுரம் அருகே காவிரி ஆற்றின் குறுக்க 9,000 கோடி மதிப்பீட்டில் மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு ஏற்கனவே நீண்ட காலமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் தற்போதுள்ள முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர். அவர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கும்போது மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வேன் அப்படிங்கிற குறிக்கோளோட ஒன்றிய அரசுக்கு திட்ட அறிக்கை கொடுத்துள்ளார். அந்த திட்ட அறிக்கையை எடுத்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடை விசாரித்த சுப்ரீம் கோர்ட்டு ஆரம்ப கட்டத்திலேயே ஏன் எதிர்க்கிய திட்ட அறிக்கை கொடுக்கட்டும், அதன் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளுபடி செய்துவிட்டது மனுவை. இந்த தள்ளுபடி செய்ததை தனக்கு சாதகமாக்கி கொண்ட கர்நாடகா மாநில முதலமைச்சர் சிவகுமார் மேகதாது அணை பற்றி பேச தமிழக அரசுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று அடாவடியாக பேசிவிட்டு அது பூமி பூஜை நடத்தி மேகதாது அணை கட்டிய தீர்வேன் என்று சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற சிவகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறிவிட்டார். அதை நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் மட்டும் அனுப்பிவிட்டு பின்னாலேயே டெல்லி சென்றார். டெல்லி சென்றும் இதை பற்றி பேசவில்லை. ஆனால் அந்த கடிதத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி இல்லை. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பில் இது பற்றி எந்த இடத்திலும் மேகதாது அணை பற்றிய திட்டம் இல்லை. இப்படி மேகதாது அணை கட்ட பூமி பூஜை செய்து மேகதாது அணை கட்டுவேன் என்று கர்நாடக முதல்வர் பொதுவெளியில் பேசி வருவது காவிரி டெல்டா மக்களை, அந்த பாசனத்தால் பயன்பெறும் மக்களை பாதிக்கும் செயலாக அமையும். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மீறிய செயலாக அமையும். அதனால் அதை கர்நாடக அரசின் செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இருந்தாலும் பூமி பூஜை நடத்தி நான் கட்டியே தீர்வேன் என்று கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்கள் கூறுவது தமிழக அரசு நம் கையில் தான் இருக்கிறது, நம்மால் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற தைரியமா? இதனால் தான் விசை அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதா? தமிழக மக்களின் உரிமை, அதுவும் காவிரி டெல்டா மக்களின் வாழ்வாதார பிரச்சனை பறிபோகும் சூழ்நிலையை சந்தோஷப்படுகிறதா தவிக அரசு? திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆளவில்லை என்ற பயமில்லாமல் போய்விட்டதா கர்நாடக அரசுக்கு? ஐயுஎம்எல், விசிக போன்ற கட்சிகளை தங்கள் வலையில் சிக்கிக் கொண்டார்கள் என்ற தைரியமா தவிக அரசுக்கு? இவர்கள் நம்ம காங்கிரஸை வைத்துதான் தவிக அரசு நடக்கிறது, அவர்கள் என்ன செய்வார்கள் பார்ப்போம் என்ற தைரியமாங்கிறது. தவிக அரசு தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும். திமுகவை எந்த அளவுக்கு கை கழுவியதோ காங்கிரஸு, அதுபோல தவிக அரசையும் கை கழுவும். தவிக முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளை, டெல்டா மாவட்ட பிரச்சனைகளை
கவனித்து அதை தீர்த்து வைக்க வேண்டும். இதற்கிடையில் கர்நாடகா மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கனகா அவர்கள் 100 விஜய் வந்தாலும் மேகதாதுவில் அணை கட்டிய தீர்வேன் என்று கூறியிருக்கிறார். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக முதலமைச்சர் சிவகுமார் பூமி பூஜை நடத்தி மேகதாது அணை கட்டுவது உறுதி என்று மேகதாது பிரச்சனையை வைத்து அவர் முதலமைச்சராகிவிட்டார். திமுகவையும் எப்படி காங்கிரஸ் கைகள் வைதோ அதுபோல தாவைக்காவையும் காங்கிரஸ் கைகளும் காங்கிரஸ் தமிழகத்துக்கு உரிமைகளை பாதுகாக்க எந்த வகையிலும் சப்போர்ட் செய்யாது. அது உரிமையில் விட்டுக் கொடுக்கும். தாவைக்க அரசும் அந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்குமா என்பது விஜய் கையில் தான் உள்ளது. காவிரி டெல்டா மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் விஜய் அரசு செயல்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எண்ணமாக உள்ளது. விஜய் எப்படி ஆட்சி நடத்துவார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.